அடடா, என்னடா இது கம்ப்ளைண்ட் ஒரு மாதிரி இருக்கு, இவன் யாரா உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் கோமாளி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போலாங்க. பிகாஸ் இந்த வீடியோல உங்க ஹார்ட் டச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கண்டென்ட் இருக்கு. யாரா இவன் மன்மதன் மொட்டை மாதிரி ஏதோ செவத்துல எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதும் போது அதுல நம்மளே அறியாம மிஸ்டேக்ஸ் வரும். ஏன் இந்த உலகத்துல சாக்ரிஃபைஸ் என்னன்னு தெரியாத ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. எல்லாருக்குள்ளயும் சாக்ரிஃபைஸ்ங்கிற ஒரு எண்ணம் அனைவருக்குள்ளயும் இருக்கு. இந்த வீடியோல உங்க கண்ணுல உங்களே அறியாம கண்ணீர் வர வச்ச சில டாப் 3 அனிமி கேரக்டர்ஸ், அதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ண கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் கூட வரலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல டாப் 3 பிளேஸ் பிடிச்சிருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நனாமி, கென்டோ நனாமி. என்ன பேரே வித்தியாசமா இருக்கு, முக்காவாசி பேருக்கு இவர் யாருன்னே தெரியாது. ஆனா ஜுஜுட்சு கைசன் பாக்குறவங்களுக்கு இவரை பத்தி நல்லாவே தெரியுங்க. ஒரு சாதாரண மனுஷனோட ஆசை என்னங்க, அன்னைக்கு அவன் செலவுக்கு கரெக்டா இருக்கணும், அவன் சந்தோஷமா வாழணும், அவன் குடும்பத்தோட ஹாப்பினஸா இருக்கணும், இதுதான். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காரணமா என்ன ஆகுதுன்னா, இவங்க டீமன்ஸ் அழிக்கிற ஒரு கும்பல்ல போய் ஜாயின் பண்றாங்க. யூஜி அப்படிங்கிற ஒரு பையனுக்கு இவர் ட்ரைனிங்காக கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ அப்படி ரெடி ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஃபைட் வருதுங்க. ஸோ அந்த ஃபைட்ல அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக அவர் சண்டையில இறங்கி அதுல அவரோட உயிரை விடுவாரு. அந்த சீன் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் அவரோட லாஸ்ட் வேர்ட்ஸ் வந்து இனிமே நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி யூஜிட்ட சொல்லுவாருங்க. Never far from sight, as far as we go through the darkest night. I hope it brings you peace of mind. I know we'll be alright, no matter where you go. Always. நம்ம பிளேஸ்ல செகண்ட் பிளேஸ பிடிச்சிருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஷிரா ரென்குகு. நீங்க டீமன் ஸ்லேயர் ஃபேனா? கண்டிப்பா உங்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். சோ மற்ற ஃபேன்ஸுக்கும் இவரை தெரிஞ்சிருக்க ஒரு சில வாய்ப்புகள் இருக்குங்க. இங்க நம்ம முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எவன் தலையிலடா கட்டுறதுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லா வேலையும் தான் மேல ஏத்திக்கிட்டு அதனால உயிரையும் விட்டுருப்பாரு இந்த கேரக்டர். சின்ன வயசுலயே அம்மாவை பறி கொடுத்துட்டு தன்னோட அப்பாவோட கண்டிஷன்ல ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டு வளர்ந்து மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல இவருக்கு கிடைக்கிற ஒரு பதவி தான் ஹாஷிரா. முக்கியமா அந்த ட்ரெயின் சீன்ல 200 பேரை காப்பாத்துவாரு பாருங்க, அடேங்க அப்பா. அந்த ஒரு சீன் வந்து ஹைலைட்டான ஒரு சீன் தாங்க. தன்னை நம்பி வந்த ஒரு பையனுக்காக எதுவும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பர் டேங்க் டீமன் கூட ஃபைட் பண்ணி அதுல இறந்தும் போயிருப்பாரு. இதுலயும் ஷார்ட்டா என்னன்னா, அந்த டீமன் வந்து நிறைய சலுகை கொடுக்கும். பிகாஸ் நான் கொல்லாம இருக்கிறதுக்கு நீ என் கூட வந்து ஜாயின் பண்ணுன்னு, ஆனா என்னோட அம்மாவுக்கு நான் பண்ணிக்கிட்ட சத்தியம் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரே விட்டுருப்பாரு. ஹேட்ஸ் ஆஃப். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ பிடிச்சிருக்கவர் யாருன்னு உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும். த ஃபேமஸ் இட்டாச்சி உச்சிஹா. கண்டிப்பாங்க, கதையில என்னமோ நீங்க தான் புரோட்டோகனிஸ்ட், ஆனா எங்களோட கண்ணெல்லாம் இவர் மேலதான் இருக்கும். சோ இந்த கேரக்டர் தன்னோட நாட்டுக்காக தன்னோட கிளானையே கொன்ன ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு அதுல இருக்கும். முக்காவாசி பேருக்கு இவர் மேல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தாங்க இருக்கும். தான் பண்ணது என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலும் தன்னோட தப்புக்கு தான் தம்பி கையில தான் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராகியத்தோட இருந்திருப்பாங்க. நருட்டோ ஸ்டார்டிங் பாக்குற யாருக்குமே இவரை பிடிக்காது. ஆனா நருட்டோ பார்த்து முடிச்ச எல்லாருக்குமே இவரை தவிர வேற யாரையும் பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு டாப் இடத்துக்கு போய் நின்றுப்பாரு. எங்கால பாசத்தை தவிர வேற எதாலையும் அடிக்க முடியாது.